வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல மம்முட்டி, அர்ஜுன் அசோகன் நடிச்சு ராகுல் சதாசிவன் டைரக்ட் பண்ணி மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரம்ம யுகம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, இந்த மூவியோட கதைக்களம் 17ஆம் நூற்றாண்டு கேரளால நடக்குது. படத்தோட ஹீரோ அர்ஜுன் அசோகனும் அவனோட ஃப்ரெண்டும் அடிமையா இருந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வர்றாங்க. வந்த நேரத்துல இருட்டிடுது, அதனால காட்டுக்குள்ளேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த நேரத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட ஒரு ரத்த காட்டேரி மயக்கி கொன்றுது. அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ ஓடிக்கிறதுக்கான திடீர்னு பார்த்தா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் தான் அவனோட கிராமம் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியை கடக்கிறதுக்காக திரும்பி காட்டுக்குள்ள போறான். போறப்போ பார்த்தா ஒரு அபாண்டன் பங்களா இருக்கு, கைவிடப்பட்ட வீடு. அவனுக்கும் அந்த நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சது. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போறான். அப்போதைக்கு உள்ள இருந்து மம்முட்டி வராரு. ஹீரோவும் மம்முட்டியை பார்த்து, ஐயா நான் ஒரு வழிபோக்கன், எனக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்குமான்னு கேட்க வாப்பான்னு கூப்பிட்டு அவருமே சாப்பாடு போடுறாரு. அப்போதைக்கு எனக்கு பாட்டு பாட தெரியும்னு ஹீரோ சொன்னதும், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ பாடுன்னு மம்முட்டியும் கேட்டுட்டே இருக்காரு. அந்த பங்களால மம்முட்டியோட சேர்ந்து ஒரு சமயக்காரனுமே இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவுமே, ஐயா என்னோட கிராமத்துக்கு நான் கிளம்புறேன்னு சொல்ல மம்முட்டி விட மாட்டாரு, நீ இங்கதான் இருந்தாகணும்னு. அந்த பங்களாவை சுத்தி ஏகப்பட்ட சமாதியும் பல மர்மங்களும் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். கடைசியா ஹீரோ அந்த பங்களாவை விட்டு உயிரோட தப்பிச்சு போனானா மம்முட்டி சமயக்காரனும் யாருங்கிறதா இந்த மீதி கதை. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பார்த்தலாம். இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது கலர் டோன் தான். இந்த மூவி ஒரு ஹாரர் த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி. இந்த மூவிக்கான அந்த மூட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டோனே செட் பண்ணிருது. ஸ்கிரீன்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட கலர் டோனே ஹாரர் வைப அழகா நம்மளுக்குள்ள கடத்துது. இதுக்கடுத்து இந்த மூவில நடிச்ச கேரக்டர்ஸ்னு பார்த்தா வெறும் 5 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் 2 கேரக்டர்ஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. மீதி 2.5 மணி நேரம் ஃபுல்லாவே இந்த 3 கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் படம் நகரும். அதுவும் இந்த படத்தோட மொத்த லொகேஷனுமே ஒரே ஒரு இடிஞ்ச பங்களா தான். அந்த பங்களாவை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே அழகா மூவி நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவிக்கு மியூசிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேக் போன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணி கொண்டு போறதுக்கும் ஆடியன்ஸை எங்கேஜிங்கா வைக்கிறதுக்கும் மியூசிக் தான் பெரிய பங்கு வகிக்கும். அந்த வேலையை மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில நடிச்ச அர்ஜுன் அசோகன் ஆகட்டும், மம்முட்டி ஆகட்டும், சித்தார்த் ஆகட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸை சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த 3 கேரக்டர்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த படம் முழுக்கவே போகுது. இவங்களுமே அதுக்கு சலிக்காம பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மம்முட்டிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா மலையாளத்தோட சூப்பர் ஸ்டார் ஒரு வில்லன் ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பரா அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவர் மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் அசோகன் மம்முட்டிக்கு எந்த விதத்திலையும் குறையாம அவரோட பர்ஃபார்மன்ஸை செம்மையா கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறோம்னு பயமே இல்லாம அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே தெளிவா கொடுத்திருக்காரு. சமயக்காரன் ரோல் பண்ணியிருந்த சித்தார்த்தோட ரோல் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க ரோல்ஸ், அந்த ரோலையுமே அவர் சிறப்பா பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் செட் பார்த்தரலாம். இந்த மூவியோட மிகப்பெரிய நெகட்டிவ்னா அது ஸ்லோனஸ் தான். இந்த மூவியில ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்லோ நல்லாவே தெரியும். படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம் தான். ஆனா படம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடியதா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சிலர் இந்த படத்தை தும்பாட்டோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. தும்பாட் மாதிரி இந்த படம் இருக்காது. தும்பாட்ல அங்கங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு படத்தை விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படம் பிளாட்டா போகும். இந்த படம் பிளாட்டா போறனாலே நிறைய பேருக்கு இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இதை தவிர்த்து இந்த மூவில நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. பட் இந்த மூவில ஜாதியை டச் பண்ணிருப்பாங்க, அதை டச் பண்ணாமே விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த படம் ஒரு ஹாரரை பேஸ் பண்ண படம், அதுக்கு ஜாதி தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி இந்த மூவி ஒரு தரமான மூவி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு விருந்துன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு கமர்ஷியல் மூவி தான் பிடிக்கும், அந்த மூவி நல்லா ஸ்பீடா போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மூவியை எட்டி கூட பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3.75 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை, ஓட்டா.